அன்புள்ள கன்னி ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். கன்னி ராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடத்தில் ராகு, 7இல் சனி, 8இல் செவ்வாய், 9இல் சூரியன், புதன், 10இல் குரு, சுக்கிரன். விரய ராசியில் கேது பகவான் இருக்கிறார். 7இல் சனி, 8இல் செவ்வாய் என்பதால் எதிலும் சற்று நிதானம் தேவை. பொறுமையோடு செயல்பட வேண்டும். உடல் நலனில் கவனம் தேவை. அடிக்கடி ஓய்வு எடுத்துக்கொள்வது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனமாக இருங்கள். யாருக்கு கடன் தரக்கூடாது, கொடுக்கவும் கூடாது, வாங்குதல் கூடாது, ஜாமீன் தரக்கூடாது. குரு பெயர்ச்சி வரை பொறுமையாக இருங்கள். குரு பகவான் லாபஸ்தானத்துக்கு செல்ல இருக்கிறார். அதன் பின்பு தங்களுக்கு நன்மைகள் நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். பிறர் விஷயத்தில் தலையிட வேண்டாம். உத்தியோகத்தில் உழைப்பு அதிகமாக இருக்கும் தங்களுக்கு. கணவன் மனைவியிடையே ஒருவருக்கு ஒருவர் கௌரவம் விட்டு கொடுக்காமல் பார்க்காமல் நடத்தல் வேண்டும். ஆக கன்னிராசி பெண்களாக இருந்தால் கணவருக்கு உடல்நல பாதிப்பு, கணவர் கன்னிராசி என்றால் மனைவிக்கு உடல்நல பாதிப்பு. ஆக குரு பெயர்ச்சி தங்களுக்கு சில நன்மைகளை கொடுக்கும். பொறுமை தேவை. ராகு 6இல் இருப்பதால் தொழில் வளர்ச்சியை குறிக்கிறது. தொழிலில் பரவாயில்லை, பணத்தை சேமிக்க வேண்டும். பழைய கடன்களை தாங்கள் அடைத்தல் வேண்டும். கவனமாக இருங்கள். அடுத்து பாக்கியஸ்தானத்தில் சூரியன், புதன் மிக சிறந்த வாய்ப்பினை வழங்கி முன்னேற்றத்தை தருவார். புனித பயணங்களை மேற்கொள்வீர்கள். தனாதிபதி சுக்கிரன் தொழில் ஸ்தானத்துக்கு வருவதால் தொழில் மேம்பாடு அடையும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் உண்டு. ஐடி சம்பந்த துறையினருக்கு வெளிநாட்டிலிருந்து அழைப்புகள் வரும். மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளுங்கள். 7இல் சனி, கண்ட சனி என்பதால் இல்லறத்தில் இனிமை குறையும். அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வரும். பேச்சில் பொறுமை தேவை, நிதானம் தேவை, விட்டு கொடுக்கும் மனப்பான்மை தேவை. உடல் நலனில் பராமரிப்பு தேவை. பிள்ளைகளால் தொந்தரவு உண்டு. பிள்ளைகளை நல்லபடியாக கண்காணிப்பில் வைத்தல் வேண்டும். சிலருக்கு அஷ்டமத்தில் செவ்வாய் இருப்பதால் பிளட் பிரஷர் அதிகரிக்கும். மருத்துவரிடம் சென்று நல்லபடியாக கவனியுங்கள். சிலருக்கு சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடு வரலாம். பிரயாணங்களில் கவனம் தேவை. அனாவசிய பிரயாணங்களை தவிர்த்தல் வேண்டும். விரயஸ்தானத்தில் கேது இருப்பதால் திடீர் என்று கோபம், அலைச்சல் அனைத்தும் உண்டாகும். மற்றபடி தினமும் பகவத்கீதை படியுங்கள், சுந்தரகாண்டம் படியுங்கள். தங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.